புதிய வருட 2025 அனைத்து 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இந்த ஆண்டு மார்ச் வரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பின்னர் உங்கள் ராசிக்கு 7.5 சனி தொடங்க உள்ளதால் ஆரோக்கியம் தொடர்பாக கூடுதல் கவனம் தேவை. சிலருக்கு வயிறு, எலும்பு சம்பந்தமான அவதிகள் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் ராகு மற்றும் சனியின் சேர்க்கை காரணமாக மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா தியானம் செய்வது நல்லது. ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். சிலருக்கு இதயம், நெஞ்சு வலி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். யோகா நடைபெற்று தினசரி வழக்கத்தில் கொண்டு வருவது நல்லது. மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான முறையான ஒழுங்குமுறையை கடைபிடித்தால் எந்தவிதமான நோயிலிருந்தும் ஈடுபடலாம். கடினமான நோய் பாதிப்பு ஏதும் ஏற்படாது. அவ்வப்போது உடல் வலி, சோர்வு ஏற்படும். உடற்பயிற்சி, தியானம் செய்வதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிக்கு மார்ச் மாதம் வரை கடினமான காலமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய அளவு சாதகமற்ற சூழல் இருக்கும். அதன் பின்னர் அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதால் உங்களின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். சிலருக்கு முதுகு, கண்கள், கால் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது. சத்தான உணவு எடுத்துக்கொள்வதும் தினமும் தியானத்தில் ஈடுபடுவதும் நல்லது. சிம்ம ராசி சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் ஓரளவு சாதகமான சூழல் இருந்தாலும் மார்ச் மாதத்திற்கு பின்னர் முதுகு வலி, மூட்டு வலி, வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது. சிலருக்கு மூச்சு விடுவதில் சிரமங்கள் ஏற்படும். ஆரோக்கியமான வாழ்க்கை மேம்பட யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்வது நல்லது. கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராகு 7ஆம் வீட்டிலும் சனி 6ஆம் வீட்டிலும் சந்தேரிப்பதால் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தினமும் உடற்பயிற்சிகளை செய்வது நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்தவும். குரு வழிபாடு நம்மை தரும். துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு பல விதத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். குருவின் பார்வை உங்கள் மீது விழுகிறது. சிலருக்கு வயிறு, முதுகு வலி தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது. தினமும் நடைப்பயிற்சி, தியானம் போன்ற விஷயங்கள் செய்வது நல்லது. விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு ஆண்டு தொடக்கம் முதல் மார்ச் இறுதி வரை சனியின் தாக்கம் 4ஆம் வீட்டில் இருக்கும். இந்த காலத்தில் உங்களுக்கு மார்பு, எலும்பு, முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இது தொடர்பான ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். அதன் பின்னர் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கும். உடல் நலனை பராமரிக்க உடற்பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் 15 முதல் மே 18, 2025ஆம் ஆண்டு 2025 சிலருக்கு மார்பு அல்லது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். குருவின் பெயர்ச்சிக்கு பின்னர் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். கடந்த காலத்தில் இருந்த துன்பங்கள் விலகும். சத்தான மற்றும் சரியான அளவு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது. பலருக்கும் வயிறு மற்றும் வாயு தொல்லை, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு தர வாய்ப்புள்ளது. இதனால் பதற்றமான மனநிலை இருக்கும். சமச்சீர் உணவு எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உடற்பயிற்சிகளை செய்வதும் அவசியம். கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு மார்ச் இறுதி வரை சனியின் சஞ்சாரம் ராசியில் நடப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. மேலும் ராசிநாதன் சனி பெயர்ச்சியாகும்போது ராகுவுடன் சேர்வதால் மே மாதம் வரை ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துவது அவசியம். மீன ராசிக்கு 2025ஆம் ஆண்டில்
விரய சனியும் அதைத் தொடர்ந்து ஜென்ம சனி நடக்க உள்ளது. இதனால் உங்கள் ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிக்க வாய்ப்புள்ளது. உங்கள் ராசியை விட்டு விலகுவது சற்று நிம்மதியை தரும். உடல் ஆரோக்கியம் ஏற்று இறக்கமாக இருக்கும் என்பதால் சீரான வாழ்க்கை இருக்காது. உணவு விஷயத்திலும் உடற்பயிற்சி செய்வதிலும் கவனம் தேவை. தினமும் அனுமன் வழிபாடு செய்வது நன்மை தரும். குறிப்பா நீங்க எந்த ராசி, இப்ப நீங்க என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.